அரசு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ள சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 25 லட்சம் மோசடி செய்த புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் என கூறப்படும் இளஞ்செழியன் என்பவரை கடந்த 24ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி புகாருக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். கைது செய்யப்பட்டுள்ள இளஞ்செழியன் என்பவர் யாரென்றே தனக்கு தெரியாது என்றும் அந்த பெயரில் தன்னிடம் எந்தவொரு உதவியாளரும் பணிபுரிந்ததில்லை என அவர் விளக்கமளித்திருந்தார். 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தேவைப்பட்டால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார்தாரர் தெரிவித்திருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் தகவல் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை சார்பு உதவி ஆய்வாளர் சீனிவாசன் தலைமை செயலகத்தில் அமைச்சர் சிவசங்கரை நேரில் சந்தித்ததாகவும் நீங்கள் கொடுத்த பணம் வந்து சேர்ந்துவிட்டது என சிவசங்கர் கூறியதாகவும் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சிவசங்கர் வேலை வாங்கி தருவதாக நம்பிக்கை அளித்ததாகவும் வாக்குறுதி அளித்துவிட்டு சிவசங்கர் ஏமாற்றியதாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலமுறை முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் செல்போன் மூலம் பேசி நம்பிக்கை ஏற்படுத்தியதாக புகார்தாரர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் ஆகியோருக்கு தனது தாய் நெருக்கமானவர் என கூறி இளஞ்செழியன் மோசடி செய்ததாக தெரிவித்துள்ளார். பல பேரிடம் இளஞ்செழியன் பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி தரவில்லை என்ற குற்றச்சாட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டு முதல் தகவல் அறிக்கையில் பதிவாகி இருப்பது மட்டுமின்றி வரும் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இளஞ்செழியனை 7 நாட்கள் கஸ்டடி கேட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இளஞ்செழியன் வீட்டிற்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.